எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான கல்யாண வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சௌ கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க, நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி கழுவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1:2ன்ற ரேஷியோவில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் நல்லாவே வேக விடுங்க. இப்போ நம்ம அதுக்கு நம்ம தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பை த டைம் வந்து அந்த சைடில் நம்ம குக்கரில் வச்ச பருப்பு நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை மிளகா சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் தனியாத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்கட்டில் விசில் வந்துருச்சு. ஒரு 6 விசில் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி விட்டுட்ட பிறகு காய்கறிகள் அதில் போட்டுடலாம். காய்கறிகள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா காய்கறியோடு அந்த கறி வேக வைக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டிருக்கனால புளி அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.